ரைட் பண்ணுங்க ஐயா, முதல் காசை பண்ணுங்க. பறக்க போகுது உள்ள என்ன காசு ஃபேனை நிப்பாட்டுவோமே. சரி ஓகே, நாங்கள் ஏசா சப்ளை சார்பாக வந்திருக்கிறோம். 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். நிறையா காலம் வாழணுமா? கையை தாங்க முதல். நீங்களும் கையை தாங்க. ஒரு காசை தந்த நாங்கள் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்கும் உங்களுக்குள்ள காய்ச்சப்படாங்க? 50 இல்லையா? இப்போ கூட கிடக்கு. ஒரு ஆளுக்கு 50 வைங்க. அவன் 1 லட்சம் இருக்குது. வேறு வந்துருப்பிடும். பழமே லட்சுமியை தான் வச்சு கொடுக்க சொன்னவன் உங்களுக்கு. கிருஷ்ணராம் காதல் பறவை 2 கேள்விப்படம். அப்படியே கனகால காதல். எவ்வளோ காலம் காதல்? 7 வருஷம். கனகாலம் தான் லவ் பண்ணிருக்கணும். 7 வருஷம் பண்ணால் சும்மாவையா? நாங்களும் காதலிச்சு தான் செய்த. நாங்கள் எல்லாம் போக தான் பிள்ளைங்க தம்பி. சரி பேரை சொல்லுங்க ஐயா, அம்மா பேரை சொல்லுங்க. என்னங்க நவாட பேர்? சோபனா. சரி சொல்லுங்க, வேறு ஐடியா எதுவும் இருக்கோ? தம்பி உங்களோட பக்கத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க. உங்களோட பக்கம் தான் தந்துருக்கீங்க. இதெல்லாம் நீராச்சோட சுற்றி கொண்டு தெரியும் உங்களுக்கு? நான் கிஃப்ட் தான் தூக்கி கொண்டு வேறு உங்களோட கடைசி வரைக்கும் நிற்கிறேன். உங்களுக்கு டவுட் வேறு இல்லையா? வேறு இல்லையா? வேறு இல்லை, நான் சும்மா பாடி சொன்னேன். சரி சொல்லுங்க பாப்போம். இல்லை நீங்கள் உங்களோட பக்கம்? உங்களோட பக்கம் தானே நிறைய பேர் இருக்கணும். யாராண்டி நீங்களாம் சொல்லணும் பிள்ளை, நாங்கள் கடைசியாக சொல்கிறாங்க. இதான் சொல்ல வேண்டியாக நீங்கள். என்ன 3 பேர் இருக்கணும் அந்த இடத்துல. 3 பேர் சேர்ந்து செய்திருக்கணும். இல்லை டென்ஷன் படாத இல்லை. அவன் வேர்க்குது. பேனை திருப்பட்டு காசை பின்னுக்கு வைங்க. காசை வைங்க. பேனை திருப்போம் உங்களோட பக்கம். சரி கூட ஆகிட்டீங்க. சரி சொல்லுங்கள். கஷ்டமாக இருந்தால் 2 பேர் இருந்து கதைங்க. அவன் பொறுமையா 3 பேர் இருக்கணும்ல. 3 பேர் இருக்கணும் அந்த இடத்துல. அண்ணா மாதிரி இல்லையோ? அண்ணா மேர் இல்லையோ? ஊர்லேருந்து செய்யக்கூடாது சட்டம் இருக்குது. அண்ணா மேர் இருக்கலாம். குட்டி அண்ணா ஆரம்பிக்கணுமே. குட்டி அண்ணா குட்டி அண்ணா ஆரம்பில்லையே. என்னடா கிடைச்சலா கிடையாது. மக அண்ணா குட்டி அண்ணாண்டு யாரையும் கூப்பிட்றே இல்லையா நீ? இல்லை சரியா? வெளிநாட்டில் இருந்தால் அந்த சொல்ல முடியும். கலாச்சி போனீங்க கண்ணேரம் வினாக்கிறத கூட 2 பேரும் கொஞ்சம் காய்ச்சிட்டு வாங்க. சரி உம்மோட பக்கம் இல்லையா? அப்போ வாட பக்கம் தான். 3 பேர் இருக்கணும் நம்மள. சரியில்லையில்ல உங்களுக்கு 1 லட்சம் காசு வந்துருக்கீங்கன்னா இன்னும் 3 பொக்கே இன்னும் 3 கிஃப்ட் வந்துருக்கணும். சரி உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கணும்ல. எனக்கு தந்தாக்கள் சொல்லுங்க. யாராண்டி பேரை சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். சரி அதை விடுங்க. இவரை பற்றி 2 வார்த்தை சொல்லுங்க. அதில் எப்படி ஒரே பக்கமாங்க. ஒரு 2 வரையில் சொல்லுவில்ல இவரை பற்றி சத்தமாக சொல்லுவாங்க. ரெண்டு வரையில் சொல்லுங்க. முட்டராகேந்திரம் வெக்கதானே ஒன்றும் செய்யலை. இன்றைக்கு இந்த நேரம் அப்படித்தான் அனுபவிக்கத்தான் போகணும். அப்படியா? பாக்கினவன் உங்களோட சார் தான் வந்துருக்கு. சரி நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் அந்த கல்யாணம் நீங்கள் தாலியாட்ட டைமே வந்துட்டோம். இப்போ தாலியாட்ட நேரம் உங்களை நெத்தியில் இது முத்தம் தந்தவர் இல்லையே, அது எங்களை கேமராவில் ஆள் பின்பக்கம் அப்படி எங்களுக்கு நேரம் நிற்கிறேன். அதை இப்போ திரும்ப செய்தால் நாங்கள் உடனே ஆகலை யாருன்னு சொல்லுவோம். ரைட் பாருங்க பாருங்க பாருங்க, அவசரப்படாதே. அப்போ கொஞ்சம் பொறுமையாரு, நாங்கள் கேமராக்களை செக் பண்ணுவோம். சரியா? ரைட் ரைட். ஜூம் பண்ணுறவா? ரைட். கட்டி பிடிச்சி அணைச்சி விடுங்க. நான் கிட்ட நில்லுங்க சேர்ந்து. உங்களோட பக்கம் என்ன வந்திருக்கு பிள்ளை? இன்னும் 2 கிஃப்ட் அதையும் வேண்டி பிரிங்க. பார்க்க வேகமாக பிரிங்க. அதான் கடைசியாக கொடுப்போம். இடையா நீ நீங்கள் பிரிங்க பிள்ளை பிரச்சனை இருந்து பொறுமையாக பிரிங்க. ஒரு அவசரம்
காத்துப்படுது விளங்குறேன் உங்களுக்கு அது வீடியோவில் விளங்க மாதிரியா பாருங்க வைக்கிற காய்ச்சா போய் இந்த வீடியோவுக்கு வராது என்ன ஐயா கதைக்கிறவே இல்லை முடியலாட்ட மாதிரி நீ வைக்க தாரிக்கலாம் என்ன ஐயா என்ன பிள்ளை காட்டுங்க யாருக்கு அவருக்கு தான் சேட்டை அவட்ட கொடுங்க அவட்ட இதை நீங்கள் பண்ணி காட்டுங்க இதையும் பிரிங்க பிள்ளை பட்டு வட்டி இது பட்டு வட்டி சாரி மாப்பிள்ளை கடன் குழப்பத்தில் நிற்கிது மாப்பிள்ளை சரி ஓகே எப்போ முழங்கில தான் அப்படி நீங்கள் கடைசியிலும் சொல்லி உங்களை பக்கம் தான் வந்ததா மாமா மாமி எந்த அப்படி ஒருத்தரும் இல்லையே எங்கே இருக்கணும் ஆ சொல்லலையே எவ்வளோ நேரத்துக்கு 3 பேர் மாமா மாமி பிள்ளையா மாமிக்கு பிள்ளை இல்லையோ மாமா மாமி பிள்ளையா அப்போ அதுதான் 3 பேர் மாமாலேயே குழப்பமா இல்லையே பெரிய கருத்துல கிடக்கு மாமா தான் பிள்ளை மூர்த்தி மாமா இல்லை மைக்கோட நிற்கிறாரா வேற மாமா ஒன்றும் இல்லையே அது எங்கே அப்போ எங்களுக்கு தெரியாது இங்கே நிற்கிறோமே இல்லையோ மாமா சுவிஸில் இருந்து பேர் மூர்த்தி இல்லை இன்னொரு பேர் என்ன சுவிஸில் எங்கே உண்டோ ம் யார் குழம்பிருக்க தெளிவுபடுத்தின அப்போ நீ தெரியும் தானே 7 வருஷமாக லவ் பண்ணி அப்புறம் டென்ஷன் பண்ணிக்க நீங்கள் எல்லாம் நிற்கணும் பக்கத்தில் நீங்கள் 2 பேரும் காய்ச்சி போட்டு கூப்பிடலாங்க அங்கே போட்டு வாரம் சர்பத்தில் குடிச்சிட்டு இல்லை ஜோயஸ் சொன்னாரு அதை பிரேம கொடுங்க கடைசி தம்பி பிரேமா கொடு அதே மாதிரி பிடிங்க சட சடான்னு வேகமா இது நீங்களாம் எந்த மாமான்னு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பும் கூட பக்கம் உங்களோட பிரச்சனை சரியோ கட்டாயம் சொல்லியே ஆகும் எல்லா காசுகளை திருப்பி தாங்க கொண்டு போகிறோம் தயவு செய்து இவ்வளோ நேரம் காய்ச்சாச்சு ஓமா இல்லையா மாப்பிள்ளை சரியோ கதைக்கிற சரியா நாங்கள் ரைட் கொடுங்க கொடுங்க அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை யாருக்கு அடுப்பு தண்ணியை கொடுங்க வெளிநாட்டிலேருந்து வந்தது அப்போ ஒரு ஆள் இல்லை கனவே இருக்கு ஜோகேஷ் என்றது தான் பேர் எங்களுக்கு வந்தது ஜோகேஷ் என்றது மாமி நாங்கள் ஏதோ மாமா நினச்சி கொண்டு இல்லை குழம்பி கொண்டு வந்தாங்க அப்போ மாமா கிருஷ்ணமூர்த்தி அப்படி சொல்லுங்க உனக்கு அதுக்கு சொல்லிக்க சேர்த்து சொன்னா எப்போ முடிஞ்சிருக்கோம் பிரச்சனை ரைட் வாழ்க்கை பேச ஆனந்தம் என்றும் உங்கள் இல்லம் சேர கைகள் போட்டு பயணம் தொடர காலங்கள் எல்லாம் இனிமையாய் மலர சிரிப்பும் சந்தோஷமும் துணையாக இருந்து செல்வமும் செழிப்பும் என்றும் பெருகி நிறைந்து வாழ்க்கை என்ற ஓவியத்தில் காதல் என்ற வண்ணம் என்றும் மங்காதிருக்க மணமக்கள் இருவருக்கும் இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். இந்தாத கால வாழ்த்துவர்கள் மாமா மாமி பிள்ளைகள். அப்படியே திருப்பி கொடுங்க வேற கொடுங்க வேற கொடுங்க. என்ன சொல்ல போறீங்க? அவ்வளோதான்.
மாமா மாமிக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. அவ்வளோதான். ஆக்க நிற்கிறேன் இங்கே இல்லை வரையிலையா? இல்லை சரி சரி ஓகே. நன்றி வணக்கம். சந்தோஷமாக இருங்கோ. வேறு என்ன செய்வோம் இப்போ? கலாச்சி போனீங்களா போய் ரிசப்ஷனுக்கு வேறு வந்தானே அங்கே வந்து சும்மா நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ணலாம் எடுப்போம். ஓகே.